கூப்பிடுறேன். கதவு தர. வத்சலா, உன்னை மணமகளாக அலங்கரிக்க வந்தவர்களை இப்படி வெளியே விரட்டி விட்டு என்ன இந்த பிடிவாதம்? வத்சலா, கதவு தர. பேச மாட்டாயா என்ன? எத்தனை தரம் தான் சொல்வது? இந்த கல்யாணம் எனக்கு இஷ்டமில்லை. வத்சலா, இனி உன் இஷ்டமும் இல்லை, என் இஷ்டமும் இல்லை. இப்படி பிடிவாதம் செய்தால் இந்த கல்யாணம் நடக்காது என்று எண்ணுகிறாயா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி உன் குடும்பத்தனம் ஒன்றும் செல்லாது. ஜாக்கிரதை. மரியாதையா இந்த சீர் சிறப்பை ஏற்றுக்கொள். சீராவது சிறப்பாவது என் ஆசையை நிராசையாக்கி என் எண்ணத்தில் இடிவிழச் செய்து என் மனதை புண்படுத்துகிறீர்கள். எனக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. என்ன வத்சலா, என்ன அந்த பேச்சு? என்னக்கா? இன்னும் என்ன இருக்கிறதம்மா? சிறிய வயதிலிருந்து நீங்கள் உருவேற்றிய வித்தியை இப்ப என்னிடத்திலேயே காட்டுகிறாள். கோபிக்காதீர்கள் மதனி, ஏதோ சின்னஞ்சிறுசு. இன்றைக்கு விட்டுவிடுங்கள். நாளைக்கு தானே தன் மனதை மாற்றிக் கொள்வாள். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்னமோ கிருஷ்ணா, எல்லாவற்றிற்கும் நீ இருக்கின்றாயே என்ற தைரியம் தான் எனக்கு. இந்த கல்யாணத்தை கண்ணியமாய் நடத்தி வைத்து நமது கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உனது கடமை. வத்சலா, என்னம்மா இது? சரி, நாளைக்கு உனக்கே தெரியும். உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே, உலவும் தாபமே என்னை நகித்தாலுமே, உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே. விண்மதி வானில் முகில் சேர்ந்தாலும், என் மனவானில் இருள் சூழ்ந்தாலும், உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே. விரகத்தின் கனவே சுகமாகாதா, இதயத்தின் நினைவே இனிமையாகாதா. விரகத்தின் கனவே சுகமாகாதா, இதயத்தின் நினைவே இனிமையாகாதா. பிரிவினில் காணும் இன்பத்தை போலே பேரின்பம் வேறுண்டோ. உயிர் ஓவியமே உனையே பிரியேன், உனது ஜானமே நானே மறவேன். உயிர் ஓவியமே உனையே பிரியேன். இதயமே உன்னை இணைந்து சென்றாலும், இன்ப கனவெல்லாம் மறைந்து விட்டாலும், இணையேதுமில்லா பிரேமையினாலே இது நாள் புவி மேலே, உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே. கனவிலும் நீயே நினைவிலும் நீயே, மனமாளிகையில் மகிழும் தேவியே. உலகமையாவும் ஒன்றாயினும் என் உடலும் உயிரும் நீயே. உயிர் ஓவியமே உனையே பிரியேன். உலவும் தாபமே என்னை நகித்தாலுமே, உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே. என்ன? அபிமன்யுவுக்கு கொடுப்பதாக சொன்ன வத்சலாவை வெட்கம் இல்லாமல் வார்த்தை தவறி இப்பொழுது துரியோதனன் மகனுக்கு கொடுக்க போகிறாரா? உடன் பிறந்த பலராமனே உன்னை அவமானப்படுத்தினாரா? என்ன செய்யலாம்? இப்பொழுது அரசு சேர்ந்து
ஆதரவற்று இருக்கிறோம் இல்லையா அக்கா? அரசிழந்தாலும் பிரதாபம் எங்கே போனதாக எண்ணி விட்டார். ஐஸ்வர்யத்தை பூஜிக்கிறவர்களுக்கு பிரதாபத்தின் பெருமை எப்படி தெரியும் அக்கா? பாண்டவர்களும் அவர்கள் பிரதாபங்களும் கௌரவர்களின் கால் சுட்டி விரலுக்கு இணையாகாது என்று தூஷணமும் செய்தார். ஐயோ, தம்பி கேட்டு விட்டான் போல இருக்கிறது. மகனே, அருமை மகனே! கூட்டாளிகளே, நீங்கள் இப்பொழுதே சகல ஆயுதங்களுடன் சர்வ சைன்யங்களுடன் தயாராகுங்கள். நாம் யுத்த யாத்திரைக்கு புறப்பட வேண்டும். சகோதரா, யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும்? நானும் வருகிறேன். நான் இருக்க நீ எதற்கு சகோதரா? கூட்டாளிகளே, மகனே, அருமை மகனே! கேட்டேன் தாயே, கேட்டேன். கொடுத்த வார்த்தையை மறுத்ததுமல்லாமல் அற்ப கௌரவர்களுடன் நட்பை கொண்டு ஜெகம் புகழும் பராக்கிரமசாலிகளான நமது தந்தையர்களையே ஏளனமாய் பேசியிருக்கிறார்கள் அல்லவா அந்த யாதவர்கள். என்ன திமிர், என்ன மமதை, என்ன ஆணவம்! மரியாதை அறியாத வெறிக்கொண்ட மடையர்மன் மானத்தை விட்டுக் கொடுப்பதா, நிதானத்தை விட்டு இழப்பதா, பதிலுக்கு பதில் பழி வாங்காமல் விடுவதா? அந்த கௌரவர்களையும் யாதவர்களையும் ஒன்றாக பிழைத்து உடலை சரித்து குன்றாக குவித்து கொக்கரிக்காவிடில் இந்த கணத்துடன் வீர பரம்பரையின் வித்தல்ல. வேண்டாம் அப்பா, கோபம் வேண்டாம். என் அண்ணனோட யுத்தம் செய்ய நீ போனால் என்ன, அபிமன்யு போனால் என்ன? அது எனக்கு அவமரியாதை அல்லவா? அப்பொழுது நான் அஸ்தினாபுரம் சென்று அந்த கௌரவ பதவிகளையாவது அதம் செய்து வருகிறேன் தாயே. அவர்களை நீ கொல்லக்கூடாதப்பா அருமை மகனே. உன் தந்தையர்கள் சபதம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கையாலேயே மடிவதற்கு அவர்கள் பிழைத்துத்தான் இருக்க வேண்டும். சகோதரா, நமது அன்னைமார்கள் காரணத்தால் நமது பராக்கிரமம் எப்படி பரலற்று போய்விட்டது பார்த்தாயா? நான் சொல்வதை போல் செய்யடா மகனே. நீ தனியாக துவாரகைக்கு சென்று உன் மாயா பலத்தினால் வத்சலாவை இங்கே கொண்டு வா. இந்த அருமை மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். சிறந்தது தாயே, மிகவும் சிறந்தது. கூட்டாளிகளே, அப்பா, தாயே, நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் தான் நான் இதற்கும் சம்மதிப்பேன். அங்கு நீ எவ்விதமான ஆரவாரமும் செய்யக்கூடாது. என் தமையனார் ஸ்ரீகிருஷ்ணன் அஸ்மதியரா, ஆனால் அவருக்கு நமோ நம. நீ அங்கு சென்றதும் அவரை பார்ப்பதா தரிசித்து ஸ்தோத்திரம் செய்யடா மகனே. அவர் உனக்கு அனுகிரகம் செய்வார். அங்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அந்த உபாயங்களையும் அவர் சொல்வார். அப்படியே ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும். நமோ மாதா, நமோ நம. சகோதரா, நான் திரும்பி வரும் வரை ஆசிரம ரட்சணை உன்னுடையது. சோதரா. தலைவா.